இஸ்லாம் பல ஊர்ல பெருகும், உலகம் எல்லாம் இஸ்லாம் பெருகும். பிறகு ஒரு கூட்டத்தார் வருவார்கள், அவங்களும் பெருகிடுவாங்க. குரானை படிப்பார்கள், குரானை படிப்பாங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மை விட குரானை படிப்பவர்கள் யாரும் உண்டா, அவங்களே பாராட்டிக்குவாங்க. நம்ம அளவு டேலண்ட் யாருமே இல்லைம்மா அப்படிமா. நம்மை விட அறிந்தவர் உண்டா, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அறவேக்காடுமா, அவனுக்கெல்லாம் விஷயமே தெரியாது, அவன் நுனிப்புல் மேயறவன் அப்படிம்பாங்க. நம்மை விட மசாயில் தெரிந்தவர் யாராவது உண்டா, எங்க அளவுக்கு ஹதீஸில் அப்படி நுணுக்கமா அந்த 4வது அறிவிப்பாளர் 5வது அறிவிப்பாளர் நோன்ற அளவுக்கு டேலண்ட் யாருக்காவது இருக்கா சொல்லுவாங்க. ரசூலா இது சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க. கேட்குறாங்க, இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தூரம் குரானை வச்சு பெருமை அடிக்கிறாங்களே, இந்த மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு போகும்போது சஹாபாக்கள் பார்த்து ரசூலா கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க. இப்போ ரசூலா சொல்றாங்க, இவர்கள் உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர், இவர்கள் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான், ஆனால் அறிந்து கொள்ளுங்கள் நரகத்தின் எரிபொருட்களே இவர்கள் தாங்கிறாங்க. நரகம் பத்த வைக்கிறது, நரகத்துடைய எரிபொருட்கள் எது, மனிதர்களும் கற்களும். அப்போ மனிதர்கள் இவங்களை வச்சுதான் நரகத்தையே பத்த வைப்பேங்கிறான். அப்போ முனாஃபிக்கு தான் இருக்கிறதுலே நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பான். அப்போ நாம வச்சிருக்கிற இஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு, எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, சேலஞ்ச் பண்றோம். எனக்கு தெரியாது, நீ ப்ரூஃப் பண்றியா, என்ன டேட்டு சொல்லு, ஸ்பாட் சொல்லு, எந்த இடத்துல மீட் பண்ணலாம், எங்க வச்சு பண்ணலாம், கீழிச்சு தொங்க விட்டுருவோம். எத்தனை நாள், 2 நாளா 3 நாளா, இந்த மாதிரியான டிபேட்ல போயிட்டோம். ஆனா விஷயம் என்ன, ரொம்ப ரொம்ப பின்தங்கிய ஒரு நிலையில தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிச்சுட்டு போனாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா தபரானில 6242 அத்தர்தீப் வ தர்கீப் அல்பானியுடைய புத்தகம், அதுல 84வது ஹதீஸாவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் பிரச்சனை. குரானை கைவிட்டுட்டோம், அதோட எழுத்துக்களை மேயறோம், கருத்து தெரியாது, தீனு அந்நியமா போச்சு, அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது பூரா கெப்பாசிட்டி இழந்து போயிட்டோம். நமக்குள்ளேயே சண்டையும் சச்சரவும் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கிறதுக்குன்னா என்ன பண்றது? இங்க தப்பிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமா புரிஞ்சுங்க. ஒன்று, இந்த உம்மத்து தப்பிக்கிறது, இந்த உம்மத்தே மறுபடியும் எந்திரிச்சு தன்னுடைய அந்த பழைய மதிப்பை அடையிறது. இன்னொன்று, நாம தப்பிச்சிடலாம், நீங்களும் நானும் தனி நபர் சொர்க்கத்துக்கு போயிடலாம். அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த கூட்டத்திலிருந்து நாம சொர்க்கத்துக்கு போயிடலாம். உலகமே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்ப இதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு சமுதாயமும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை